தவளைகள் கொண்டு எகிப்தை தண்டித்த கடவுள். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நலமா? போன வாரம் நம்ம மோசேயும் ஆரோனும் பார்வோன் மன்னன் கிட்ட போய் இஸ்ரேல் மக்களை கானான் நாட்டுக்கு போறதுக்கு அனுமதி கேட்டதை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு தவளைகள் வழியா கடவுள் எகிப்து நாட்டை தண்டிச்சதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் எழுதினது யாருன்னு பார்க்கலாமா? நைல் நதி நீர் எத்தனை நாள் இரத்தமாக இருந்தது அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு 7 நாள்னு சரியா பதில் எழுதினது பாளையங்கோட்டை டியா டேனியல். ஆமீன் வலையொலி சார்பா அவளுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நம்ம ஆமீன் வலையொலி ஆரம்பிச்சு 3 ஆண்டு நிறைவையொட்டி கடந்த 43 வாரமா நாம் இந்த தளிர் மறைக்கல்வியை நடத்திட்டு வரோம். இதில் தொடர்ந்து பங்கேற்று சரியான பதில் எழுதினவங்களுக்கு சிறப்பான பரிசு வர்ற ஜனவரி மாதம் கொடுக்கப்படும். சரி, இப்போ இந்த வாரத்துக்கான மறைக்கல்வி என்னன்னு பார்க்கலாமா? மோசேயும் ஆரோனும் பார்வோன் மன்னன் கிட்ட போய் இஸ்ரேல் மக்களை விட சொன்னாங்க. ஆனால் அவர் கேட்கவே இல்லையா. அதனால நாடு முழுசும் தவளைகளால் நிரப்பினாரு கடவுள். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ பார்வோன் மன்னனிடம் போய் அவனிடம், ஆண்டவர் கூறுகிறார், எனக்கு வழிபாடு செய்வதற்காக என் மக்களை போக விடு. அவர்களை அனுப்ப நீ மறுத்தா, இதோ நானே உன் நிலப்பகுதியெல்லாம் தவளைகளால் தாக்க போகிறேன். தவளைகள் நைல் நதி நீரை நிரப்பி பின்ன உன் வீட்டுக்குள்ளேயும் உன் படுக்கை அறைக்குள்ளேயும் நீ படுக்கையிலையும் உன் அலுவலர் உன் குடிமக்கள் வீட்டிலையும் உன் அடுப்புகளிலும் மாவு பிசை தொட்டிகளிலும் ஏறி வந்துவிடும். உன் மேலேயும் உன் குடிமக்கள் மேலேயும் உன் அலுவலர் அனைவர் மேலேயும் தவளைகள் ஏறும் அப்படின்னு சொன்னாராம். அது மட்டும் இல்லாம நீ ஆரோனிடம் கோலை தாங்கியபடி உன் கையை நதிகள் மேல, கால்வாய்கள் மேலும் குளங்குட்டைகள் மேலும் நீட்டி எகிப்திய நிலத்தின் மேல் தவளைகளை ஏறி வர செய் அப்படின்னு சொன்னாராம். ஆரோன் தன்னோட கையை எகிப்து நீர்நிலைகள் மேலும் நீட்டினாராம். தவளைகள் ஏறி வந்து எகிப்து நாட்டம் முழுசும் நிரப்பிடுச்சான். மந்திரவாதிகளும் தங்கள் வித்தைகளால இது போலவே செஞ்சு எகிப்திய நிலத்தின் மேல தவளைகளை ஏறி வர செஞ்சாங்களாம். பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து, என்னிடமிருந்தும் என் குடிமக்களிடமிருந்தும் தவளைகளை அகற்றிவிடுமாறு ஆண்டவரை மன்றாடுங்கள். ஆண்டவருக்கு பலியிடுமாறு நான் மக்களை அனுப்பிவிடுவேன்னு சொன்னாராம். மோசே பார்வோன் கிட்ட, தவளைகள் உம்மிடமிருந்தும் உன் வீட்டிலிருந்தும் அழிக்கப்பட்டு ஆற்றில் மட்டும் இருக்குமாறு நான் உமக்காகவும் உன் அலுவலர்களுக்காகவும் உன் குடிமக்களுக்காகவும் எப்போதும் மன்றாட வேண்டும்னு என்னிடம் தெரியப்படுத்துன்னு சொன்னாராம். அவன் நாளைக்குன்னு சொன்னான். அதற்கு மோசே, எங்கள் ஆண்டவராகிய கடவுளுக்கு நிகர் யாரும் இல்லை. நீ அறிந்து கொள்வதற்காக உன் சொற்படியே நடக்கும். உம்மிடமிருந்தும் உன் வீடுகளிடமிருந்தும் உன் அலுவலரிடமிருந்தும் உன் குடிமக்களிடமிருந்தும் தவளைகள் ஒளிந்து போகும். ஆற்றில் மட்டும் அவை விட்டு வைக்கப்படும் சொன்னாராம். மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு அகன்று போனாங்களாம். பார்வோனின் மேல் ஆண்டவர் வரவிட்ட தவளைகள் குறித்து மோசே ஆண்டவரை நோக்கி மன்றாடினாராம். ஆண்டவரும் மோசே மன்றாடின்படியே செய்ய வீடுகள், முற்றங்கள், வயல்கள் இருந்த தவளைகள் எல்லாம் இறந்து போச்சான். அதையெல்லாம் குவியலா ஒன்று திரட்டினாங்களாம். அதனால அந்த நாடு முழுசும் நாற்றம் எடுத்துச்சான். தவளைகளால் அந்த தொல்லை ஓய்ந்ததுன்னு நினைச்ச பார்வோன் தன் மனதை திரும்பவும் கடினப்படுத்தி கொண்டானான். ஆண்டவர் சொன்னபடி அவன் அவங்களுக்கு செவி சாய்க்கவே இல்லையாம். இப்படியா 10 விதமான தீமைகளையும் பாதைகளையும் கடவுள் எகிப்து நாட்டுக்கு கொடுத்தாராம். கடவுள் நமக்கு எது நல்லதோ அதை கட்டாயம் சரியான நேரத்துல பண்ணுவார். நாம நம்மளோட எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட தேவையே இல்லை. கடவுள் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும்னு நம்புவோம். எப்பயும் சந்தோஷமா இருப்போம். கடந்த வருடம் முழுவதும் கடவுள் நமக்கு செஞ்ச எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்வோம். புது வருடத்திலையும் கடவுள் ஆசீர் நமக்கு கிடைக்க நல்லா ஜெபிக்கணும். சரியா? சரி, இன்னைக்கு இதோட மறைக்கல்வி முடிச்சுக்கலாம். இந்த வாரத்துக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? மொத்தம் எத்தனை வாதைகளை கடவுள் எகிப்து நாட்டு மேல அனுப்புனார்? திரும்ப கேட்கிறேன், மொத்தம் எத்தனை வாதைகளை கடவுள் எகிப்து நாட்டு மேல அனுப்புனாரு? சரியான பதில கமெண்ட்ல எழுதுங்க. பரிசுகளையும் வெல்லுங்க. பாய் பாய். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.